பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகின்றோம். இன்று நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்றவர்கள் எல்லார் கலிலேய பாக்கிலும் அவர்கள் பாவிகளாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனந்திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனந்திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்றார். ஆமேன். இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் மனந்திரும்புதலை பற்றி ஆண்டவர் சொல்வதை நாங்கள் எச்சரிக்கையின் வார்த்தையாக நாங்கள் இந்த நாளிலே பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய அடையாளங்கள் இந்த பூமியிலே எத்தனையோ இடங்களிலே நிறைவேறுவதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. இன்றைக்கு இந்த அமெரிக்காவினுடைய அழிவானது உலகத்திலே இருக்கிற மக்களுக்கு பெரிதான ஒரு பயத்தையும் பெரிதான ஒரு அச்சுறுத்தலாகவும் மக்களுக்கு இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது வெறும் அழிவு மாத்திரமல்ல, உலக ரீதியான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. அங்கே இன்னும் வரும் நாட்களிலே இதன் பக்க விளைவுகள் அளவிடப்பட முடியாத அளவுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்ற காரியங்கள் என்னவென்றால், அங்கே சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்களா? அமெரிக்கால அழிவு நடக்கிறது, உக்ரைன்ல அழிவு நடக்கிறது, காசாவில் அழிவு நடக்கிறது. அதனால அவர்கள் குற்றவாளிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனந்திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள். ஆண்டவர் எங்களுக்கும் உலகத்தில் இருக்க மக்களுக்கும் இந்த வார்த்தையை எச்சரிக்கிறார். அங்க மட்டுமல்ல, இது உலகத்திலே எல்லா இடங்களிலும் நடக்க போற கடைசி காலத்தின் அடையாளங்களாய் இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் மனம் திரும்புதலை பற்றி எச்சரிக்கிறார். ஒவ்வொரு மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய பக்கமாக மனம் திரும்பும் பொழுது மாத்திரம்தான் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் பங்கடையக்கூடியதாக தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த நல்ல நாளிலே தேவன் இந்த வார்த்தையை எனக்கு தந்தார். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்படியாக இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு நாங்கள் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அற்பமாக எண்ணுகிறார்கள். இயேசுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள், உலகத்திலே வரப்போற பிரச்சனைகள், அழிவுகள், நித்திய ராஜ்யத்தை பற்றி சொல்லும் பொழுது அற்பமாக எண்ணுகிறார்கள். கடவுளை அசட்டை பண்ணுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், அதுக்கு எதிராக கிரிய செய்கிறார்கள். உலகத்திலே நாங்கள் பல இடங்களிலே பார்க்கும் பொழுது, இந்த நற்செய்தியை சொல்லும் பொழுது எத்தனையோ ஜனங்கள் எதிர்க்கிறார்கள், ஆலயங்களை இடிக்கிறார்கள், அவர்களை கொலை செய்கிறார்கள். இதையெல்லாம் சர்வ வல்லம தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீண்ட நாளைக்கு பொறுமையாக பார்த்து கொண்டிருக்க மாட்டார். ஆண்டவர் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களும் மனந்திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, எந்த இடத்திலிருந்து இந்த செய்தியை கேட்டாலும் மனம் திரும்புங்கள், இயேசுவிடமாக மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரே வழி, ஆண்டவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். பரலோகத்தின் வழி இயேசுவே. பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு மாத்திரமே. எனவே இந்த மாலை வேளையிலே அவருடைய இரத்தத்தை விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது. ஆண்டவருடைய நாள் உலகமெங்கும் சீக்கிரமாய் வருகிறது. இந்த தருணம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணம். ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்புங்கள். முதலாவது பிரசங்கம் உலகத்துக்கு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது.
இன்றைக்கும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அவருடைய இரத்தத்தினாலே மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். அவரை விசுவாசியுங்கள். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி இன்றைக்கு உலகத்திலே உச்சக்கட்ட பாவத்திலே மனிதன் போய்விட்டான். அதனாலேதான் இந்த அழிவுகள், அதனாலேதான் இந்த நிலைமைகள் மனிதனுக்கு, மனு குலத்துக்கு. தேவன் பக்கமாக மறந்திடும் பொழுது அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால விடுதலை, அவருடைய வார்த்தையினால விடுதலை, அவருடைய வல்லமையினால விடுதலை, அவருடைய ஆவியினாலே விடுதலை, அவருடைய நாமத்தினாலே விடுதலை. இந்த மாலை வேளையிலும் உங்களுக்கு அந்த விடுதலையை இயேசு தருகிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் குடும்பத்தின் பாவங்களை மன்னியும், எங்களுடைய தனிப்பட்ட பாவங்களை மன்னியும், தேசத்தின் பாவங்களை மன்னியும் என்று யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அதிலே தேவன் பிரியப்படுகிறார். மாற்றத்தை உண்டாக்குவார், சமாதானத்தை தருவார். பரலோக பிதாவே, இந்த நாளிலே இந்த தேவ செய்தியை நீர் கொடுக்க சொன்னீர் அப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்புவார்களாக, தேவனுடைய பரிசுத்தமாய் நடப்பார்களாக, தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தமாக மாற்றப்படட்டும், குடும்பங்கள் பரிசுத்தமாக மாற்றப்படட்டும், அவருடைய தேசம் பரிசுத்தமாக மாற்றப்படட்டும். உம்முடைய ஆண்டவரே அன்பை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.